குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 2:1. ஓகே, சூப்பர். எல்லாருமே 2:1 தான் சொல்லியிருக்கீங்க. பிரபா 2:1. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். நேற்று ஒரு அலிகேஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின் தான். 2:1. ஓகே, எல்லாருமே 2:1 தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன். Champa buys type 1 sugar at rupees 45 per kg. He mixes it with type 2 sugar having a price of 48 per kg. The final mixture becomes rupees 46 per kg. What is the ratio of the quantities of type 1 sugar to type 2 sugar in the final mixture? Okay. சம்பா 1 வகை சர்க்கரையை கிலோகிராம் ரூபாய் 45க்கு வாங்குகிறார். ஓகே, அவர் 1 கிலோகிராம் 48 விலையில் வகை 2 சர்க்கரையுடன் கலக்கிறார். ஒண்ணுமே இல்ல. சோ இந்த பையில கொஞ்சம் சுகர் இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா கிலோவுக்கு 45 ரூபாய். இன்னொரு பையில சர்க்கரை இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா கிலோவுக்கு 48 ரூபாய். இது ரெண்டையும் மொத்தமா மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி மூணாவதா ஒரு பையில தட்டி வைக்கிறோம். ஓகே, இதுல உள்ள சர்க்கரையும் இதுல உள்ள சுகரையும் இதுல தட்டி வைக்கிறோம். தட்டி வச்சுட்டு இதை எப்படி விக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 46 ரூபாய்க்கு விக்கிறோம். ஓகே, சோ கிலோ 46 ரூபாய்க்கு வந்து என்ன பண்றோம், விக்கிறோம். சோ இதோட மதிப்பு வந்து 46 ரூபாயா இருக்கும். இறுதி கலவை கிலோவுக்கு 46 இருக்கும். இறுதி கலவையில் சர்க்கரையின் அளவு மற்றும் சர்க்கரை 2 அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து என்ன ரேஷியோல இதுல ஆட் ஆயிருக்கும், இதுல இருந்து என்ன ரேஷியோல இதுல ஆட் ஆயிருக்கும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ஈஸி, அலிகேஷன் மெத்தட்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பையில பாருங்க 45 ரூபாயா, சோ அந்த 45 இங்க எழுதிக்கோங்க. ரெண்டாவது வகை சர்க்கரையா, சோ இதை 1ன்னு போட்டுக்கோங்க, இதை 2ன்னு போட்டுக்கோங்க. அதோட ரேட் எவ்வளவு, 48 ரூபாய். அந்த 48 இங்க போட்டுருங்க. ஓகே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு ரேட் எவ்வளவு, 46 ரூபாய். சோ அந்த 46 இங்க போட்டுருங்க. இப்போ நாம என்ன பண்ணணும், இதுல இருந்து இதை இப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இப்படி மைனஸ் பண்ணணும். ஓகே, இல்ல இதை இப்படி மைனஸ் பண்றீங்க அப்படின்னா இதை இப்படி மைனஸ் பண்ணணும். புரியுதா? எப்படினாலுமே டிஃபரன்ஸ் எடுக்க தான் போறோம். சோ இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து இந்த பக்கமா எடுக்கணும். ஓகே, சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2, இது வந்து 46 மைனஸ் 45 1 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ரேஷியோ என்னது, 2:1 கிடைக்கும். அப்ப என்ன இதுல நாம வந்து மிக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பையில இருந்து 2 பங்கும் ரெண்டாவது பையில இருந்து 1 பங்கும் எடுத்து நாம வந்து மிக்ஸ் பண்ணிருப்போம். சோ ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:1. சோ 2:1ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. லாஜிக் கண்டுபிடிங்க, என்ன லாஜிக் இருக்குன்னு. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ. எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. என்ன லாஜிக்? லாஜிக் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
+1. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அப்போ +1 பார்த்தாலே தெரியுது அப்படிதானே. +1 லாஜிக், எம்ல இருந்து இங்க என்னா மாறுது, அடுத்து இங்க பி வந்து சியா மாறுது, அப்ப இங்க டி வந்து என்னவா இருக்கும், ஈயா இருக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்லயுமே ஈ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எல்லா ஆப்ஷனுமே ஈ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, இங்க ஈல இருந்து என்ன ஆயிருக்கு, ஈ வந்து எஃப் ஆகுது. அப்புறம் தேர்ட் லெட்டர் பாருங்க, எம்ல இருந்து என் ஆகுது, ஓல இருந்து +1 சோ பி, அடுத்து ஆர்ல இருந்து +1 எஸ், அடுத்து ஒய்ல இருந்து +1 இசட். ஓகே, அப்ப எல்லாத்தோட இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 தான் போயிருக்கு. ஓகே, அப்போ இங்க ட்ரீமுக்கு என்ன வரும், D+1 வந்து உங்களுக்கு என்னது இ. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஈல ஸ்டார்ட் ஆகணும். அப்ப ஈல எது ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் ஏயும் பி தான் ஈல ஸ்டார்ட் ஆகுது. சோ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஆருக்கு அடுத்து என்ன வரும், +1னா எஸ் வரும். சோ இஎஸ் ஆரம்பிக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான். சோ ஆப்ஷன் பி யையும் நாம எலிமினேட் பண்ணிரலாம். ஓகே, கிளியரா புரியுதா? சோ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிங்க, எந்தெந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணுமோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் லெட்டர் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மீதி இருக்க ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகிரும். அடுத்து இருக்கிறத நாம கண்டுபிடிக்க வேண்டாம், ஜஸ்ட் 1 செகண்ட்ல எக்ஸாம்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலே அப்படிதான் தெரியுது, பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஸோ டெய்லி கரெக்டா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் முடியாத பட்சத்துல லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 கிளாஸஸ் வந்து லைவ் கிளாஸஸ் கொண்டு போனோம். அந்த லைவ் கிளாஸஸும் தனி ஃபோல்டர்ல கொடுத்துருக்கோம், அதையும் பாத்துருங்க. ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ்ல A to Z எல்லாமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுட்டு லைவ் கிளாஸ்ல உள்ள கொஸ்டினையும் பார்த்துட்டீங்கனாலே எக்ஸாமுக்கு சூப்பரா ரெடி ஆகிடலாம். ஸோ குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இது ஜாமெட்ரியில நாம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். 17 சூப்பர். பரத் 17 சொல்லியிருக்கீங்க. ஓகே, 17 அது பார்த்தாலே தெரியுது நம்ம வந்து பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணியாச்சு. ஆப்ஷன் டி சூப்பர். எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆப்ஷன் டி. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா இந்த கொஸ்டினை? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஜஸ்ட் பைத்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. tangent drawn from a point x touches the circle at u. ஓகே, சோ இப்போ என்னன்னா tangentனா என்னது, தொடுகோடு. ஒரு தொடுகோடு எப்போ நாம வரைவோம், tangentங்கிறது எப்போ வரைவோம், நாம சர்க்கிளுக்கு தான் டேஞ்சன் வந்து வரைவோம், அப்படிதானே. சோ அப்போ ஒரு சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். சோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா தானே இருக்கு. சோ வாய்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல இல்லையா, ஆடிபிளா தானே இருக்கு. சோ இப்போ சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள்ல நான் வந்து என்ன பண்ண போறேன், இது வந்து சென்டர், அப்படிதானே. ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மையம் வச்சுதான் வரைய முடியும். tangent drawn from a point x. ஓகே, சோ xல இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு பாயிண்ட் x இருக்கு, இங்க இருந்து நான் ஒரு tangent வரைகிறேன். tangentனா என்னது, வட்டத்தை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோடு வரையணும், அது பேரு தான் tangent. வட்டத்தை தொடுற மாதிரி வரைகிறது பேரு தான் என்னது, தொடுகோடு. ஓகே, touches the circle at u. O is the center of the circle. O. Okay, சென்டருக்கு O ன்னு பேர் வைக்க சொல்லிட்டாங்க. XU equal to 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. XU வந்து என்னது, 15 சென்டிமீட்டர். சோ இங்க இருந்து நான் தொடுகோடு வரைகிறேன். இது வட்டத்தை தொடும் போது அந்த பாயிண்ட வந்து யூன்னு சொல்லியிருந்தாங்க, அதை யூன்னு போட்டுக்கிறேன். ஓகே, சோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, XU வந்து 15, இது வந்து 15 சென்டிமீட்டர், OU வந்து 8 சென்டிமீட்டர். OU னா இது,
இது வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஓஎக்ஸ்? இந்த ஓஎக்ஸ் ஓட வேல்யூ என்ன? ஓகே, சோ ஓஎக்ஸ் ஓட வேல்யூ என்னங்கிறத நாம வந்து கண்டுபிடிக்கணும். சோ இதை பார்த்தாலே என்ன தெரியுது? ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கா? சோ நான் வரைஞ்சதை கரெக்டா பாருங்க. சோ இது வந்து 90 டிகிரி மாதிரி வரும். நான் கொஞ்சம் அதாவது ஸ்கேல் எதுவுமே இல்லாத மாதிரி வரைஞ்சதுனால அப்படி இருக்கு. சோ இந்த இடம் வந்து 90 டிகிரி மாதிரி வரும் நீங்க வரையும் போது. சோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரைஞ்சு காட்டுறேன். தமிழ் மீடியம்க்கு வரையும் போது தெளிவா வரைகிறேன் பாருங்க. எக்ஸ் புள்ளியில் இருந்து வரையப்பட்ட தொடுகோடு யூவில் உள்ள வட்டத்தை தொடுகிறது. ஓ என்பது ஒரு வட்டத்தின் மையம். ஒரு வட்டம் வரைஞ்சுக்கோங்க, அதோட மையம் வந்து ஓன்னு வரைஞ்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு தொடுகோடு வரைகிறீங்க. ஓகே, சோ அந்த தொடுகோடு வந்து வட்டத்தை தொடக்கூடியது வந்து யூவும், அது ஆரம்பிக்கிற இடத்த வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? XU-ங்கிறது 15, இது வந்து 15 சென்டிமீட்டர். OU-ங்கிறது 8 சென்டிமீட்டர். OU-ங்கிறது என்னன்னா இது. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரையும் போது உங்களுக்கு எப்படி வரும்னா இது வந்து 90 டிகிரி மாதிரி வரும். சோ நம்ம அந்த அளவெல்லாம் எடுத்து வரையும் போது இந்த வட்டத்துல இருந்து இது வரைகிறது ஜியோமெட்ரி கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு 90 டிகிரி மாதிரி வரும். சோ இந்த இடம் வந்து 90 டிகிரியா வரும். இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த தொடுகோடு நம்ம கரெக்டா வரைஞ்சோம்னா இது வந்து 90 டிகிரியா இருக்கும். ஓகே, சோ இது 15ன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 90 டிகிரியா வரும்போது இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்ப இந்த செங்கோண முக்கோணம் போது பைத்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது அது என்ன சொல்லும்? கர்ணம் ஸ்கொயர். ஓகே, இதுதான் கர்ணம் ஸ்கொயர். இந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஓகே, அப்போ OX ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர். ஓகே, சோ அப்போ OX ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்னா என்னது 64, 15 ஸ்கொயர்னா எவ்வளவு 225. ஓகே, சோ அப்போ OX ஸ்கொயர் ஈக்குவல் டு 289 ன்னு கிடைக்கும். அப்ப இதுல இருந்து OX ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் 17 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அவ்வளவுதான். சோ அப்போ OX ஓட லென்த் வந்து 17, 17ங்கிறது ஆப்ஷன் டி. சோ பைத்தாகரஸ் தியரம் தெரியும் இல்லையா? சோ ரெக்கார்டட் கிளாஸஸ் தெளிவா பாருங்க. இந்த நீளமா இருக்க பகுதி தான் நம்ம கர்ணம்னு சொல்லுவோம், ஹைப்போடீனியஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எதிர்த்தாக்குல இருக்கிறதுனால இது பேரு ஆப்போசிட் சைடு, இதுக்கு அட்ஜசன்ட்டா இருக்கிறதுனால இது பேரு அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஓகே, சோ கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? சோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து மிஸ்ஸிங் நம்பர், அடுத்த நம்பர் என்ன வரும்ங்கறத சொல்லுங்க. குட் மார்னிங் கிருத்திகா மேம். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சோ நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் சில क्वेश्चनக்கு அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் எடுத்தா ஆன்சர் வந்துரும். சில क्वेश्चनக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயரோ கியூபோ பண்ணலாம். சிலது இன்டு 2 பிளஸ் 3 இல்ல இன்டு 2 இன்டு 3 இன்டு 4ன்னு போகும். சோ கான்செப்ட் கரெக்டா நீங்க யோசிக்கணும். பிரபா ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க, சூப்பர். சோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதானே? 59 118 மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. சோ டபுள் ஆயிருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்கு? அது டபுள் ஆனா 6ன்னு முடிஞ்சிருக்கணும். அப்போ 4ல முடிஞ்சிருக்கு. அப்போ ட்ரிபிள் ஆயிருக்கு. சோ இன்டு 2 இன்டு 3 இன்டு 2 இன்டு 3 நினைக்கிறேன் லாஜிக். சோ ஈஸி, பார்த்ததுமே லாஜிக் கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். ஓகே, சித்ரா மேம் ஆப்ஷன் பி, கௌஷிகா மேம் ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஆக்சுவலா நம்ம சில क्वेश्चनக்கு ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க 59 இருக்கு. 59 வந்து எதுவா மாறி இருக்கு? 118 மாறி இருக்கு. அப்ப 59 118 மாறி இருக்குன்னா என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. ஓகே, 118 354 ஆயிருக்கு. அப்ப இங்க நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது லாஜிக் யோசிப்பேன். 59 வந்து 118 ஆயிருக்குன்னா டபுள் ஆயிருக்கு. அப்ப அடுத்த இதுலயும் டபுள் ஆயிருக்குமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருந்துச்சுன்னா இது எதுல முடிஞ்சிருக்கும்? 6ல முடிஞ்சிருக்கும். ஆனா இது எதுல முடிஞ்சிருக்கு? 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப இது என்ன ஆயிருக்கு? ட்ரிபிள் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. 118 into 3 8 3 24 5 3 சோ 354 வரும். அப்ப இது ட்ரிபிள் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க டபுள் ஆயிருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்கும்? ட்ரிபிள் ஆயிருக்கும். அப்ப அடுத்து இதுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்டு 2 வரும். அப்ப 2124 into 2 லாஸ்ட் எதுல முடியணும்? 8ல முடியணும். ரெண்டு ஆப்ஷன்ல 8ல முடியுது. சோ உங்களுக்கு 1 into 2 2 வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா 4248. சோ ஜஸ்ட் அதை பார்த்தே அந்த யூனிட் டிஜிட் வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஓகே, சோ இங்க வந்து 1ன்னு வந்திருக்கு. ஆனா இங்க 1 into 2 வந்து என்ன வந்திருக்கும்? 2 தான் வரும். சோ அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இல்லனா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணினாலும் நீங்க எழுதுங்க. சோ எழுதும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 2 4ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிங்க. சோ வெள்ளை அடிக்கிறாங்க அப்படிதானே? சாந்து பூசுறாங்க. சோ சாந்து பூசுறாங்கன்னா சுத்தி தான் சாந்து பூசுவாங்க. அப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். சோ பெரிமீட்டர்
அது செவ்வக வடிவ அறையா? ஸோ என்ன மாதிரி இருக்கு? லென்த் பிரெத் ஹைட் இருக்கு. ஸோ அப்போ அது கியூபாய்டு ஷேப் வரும், அப்படிதானே? லென்த் பிரெத் ஹைட் வந்துருச்சுன்னா ஸோ யோசிங்க. ஸோ செவ்வகம் தான், எக்ஸ்ட்ரா ஹைட்டும் வந்திருக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே தான், ஒரு ரூம் இருக்குன்னா அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குன்னா லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே இருக்கும். ஆன்சர் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ஆப்ஷன் ஏ 50. ஓகே, ஆனால் 50 வந்து ஆன்சர் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச்ன்னு போடுவோம், ஹைட்டு வர்றதுனால. ஸோ ஆப்ஷன் ஏ, எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ இல்லை, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ பரத் 100 சொல்லியிருக்காரு. ஓகே, 100. ஆப்ஷன் சி 100. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ சொன்னவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, என்னங்கிறத கண்டுபிடிங்க. மேபி அந்த 2 வெளியில எடுக்கும் போது ஏதாவது மல்டிப்ளை பண்ணாம விட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி பாருங்க. சுப்லக்ஷ்மி மேம் 100ஆன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அந்த கொஸ்டினை. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. லைவ் கிளாஸ்ல நீங்க வந்து ஸ்பீடா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டர் கிளாஸஸை நல்லா பார்க்கணும். ஏன்னா ரெக்கார்டர் கிளாஸஸ்ல இருக்கிறது மட்டுமே போதும் எக்ஸாமுக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரா நாம ரிவிஷன் கொடுக்கறதுக்காக தான் லைவ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கார்டர் கிளாஸஸை தெளிவா படிங்க. ஸோ 100. ஸோ 100 சொல்லியிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 100 தான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். The cost of plastering the 4 walls of your room is 25. Cost of plastering a room twice in length, breadth and height. ஒண்ணுமே இல்ல, ஒரு ரூம் இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாந்து பூசுறாங்க. ஓகேவா, சாந்து பூசுறதுக்கு 25 ரூபாய் ஆகுது. ஓகேவா, சோ இப்போ என்ன ஆகுதுன்னா லென்த் வந்து ட்வைஸ் ஆயிருது. இனிஷியலா பார்க்கும்போது அந்த ரூமோட நீளம் பாத்தீங்கன்னா எல்ன்றது இருக்கு, அகலம் பிரெத் பாத்தீங்கன்னா பீன்றது இருக்கு, ஹைட் வந்து ஹச்ன்றது இருக்கு. இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே உங்களுக்கு ட்வைஸ் ஆயிருது, 2L 2B 2H ஆயிருச்சு அப்படின்னா அங்க சாந்து பூசுறதுக்கு எவ்வளவு செலவாகும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு அறையின் 4 சுவர்களுக்கு சாந்து பூச ஆகும் செலவு 25. ஒரு அறையை நீளம் அகலம் உயரம் என இருமுறை சாந்து பூச ஆகும் செலவு என்ன? எல்லாமே 2 டைம்ஸ். ஓகேவா, நீளத்துல 2 இருக்கு, அகலத்துல 2 இருக்கு, உயரத்துலயும் 2 இருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம சுத்தி தான் சாந்து பூசுவோம், அப்படிதானே? நீளம் அகலம் உயரம் எல்லாம் வர மாதிரி ஒரு ரூம். ஓகே, இது வந்து 3D ஷேப்ல வரும். இப்போ 2Dங்கும் போது நீளமும் அகலமும் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். 3Dங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டும் சேர்த்து வரும், அப்படிதானே? அப்ப நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு எல் பிளஸ் பி செவ்வகத்துக்கு போடுவோம். சோ இங்க ஹைட்டும் வந்திருக்கு, அப்ப 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச். ஓகே, அப்ப இதுதான் என்னது, அதோட சுற்றளவு. அப்ப இந்த இது அதை சுத்தி பூசுறதுக்கு இதுதான் அதோட சுற்றளவு. இப்போ சப்போஸ் அதுக்கு லென்த் பிரெத் ஹைட் அளவு கொடுத்திருக்காங்கன்னா அதோட மொத்த சுற்றளவு என்னங்கறதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? லென்த்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பிரெத்தை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹச் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதுதான் சுற்றளவுன்னு கண்டுபிடிப்பீங்க. அப்ப இவ்வளவு சுத்தி பூசுறதுக்கு எவ்வளவு ஆகுது? 25 ரூபீஸ் ஆகுது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த லென்த்துக்கு பதிலா 2L போட போறேன். ஓகே, லென்த் வந்து 2L மாத்த போறேன். இதான சுற்றளவுக்கான ஃபார்முலா. இதுல லென்த்துக்கு பதிலா நான் 2L போட போறேன். அப்ப எனக்கு புதுசா சுற்றளவு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 2L பிளஸ் 2B இன்ட்டு 2H கிடைக்கும். ஓகே, 2 இன்ட்டு 2L பிளஸ் 2B இன்ட்டு 2H கிடைக்கும். புரியுதா? இதுதான் சுற்றளவு. இனிஷியலா லென்த் பிரெத் ஹைட்னு இருக்கும்போது 25 ரூபாய் செலவாகுது. இப்போ 2L 2B 2H மாறும்போது எவ்வளவு ரூபாய் செலவாகும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகே, 2L பிளஸ் 2B இன்ட்டு H இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இந்த 2 பொதுவா எடுக்க போறேன். அப்ப 4 இன்ட்டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச்ன்னு எழுதலாமா? இங்க இருக்க 2வையும் இங்க இருக்க 2வையும் வெளியே எடுத்தேன்னா அப்ப எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 25 தெரியும். அப்ப இந்த 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹச் இருக்க இடத்துல நான் 25 போட்டுடலாமா? அப்போ 4 இன்ட்டு 25 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 100 கிடைக்கும். அப்போ அந்த நீளம் அகலம் உயரம் எல்லாத்தையும் டபுள் பண்ணும்போது அந்த ரூமுக்கு சாந்து பூசுறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? 100 ரூபீஸ் ஆகும். 100ங்கிறது ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சி.
அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ இது வந்து டைரக்ஷன் கொஸ்டின். கரெக்டா ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி டயக்ராம் வரைங்க, அப்பதான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொஸ்டின் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஜஸ்ட் அந்த டைரக்ஷனுக்கு படம் வரைய போறீங்க, ஆன்சர் பண்ண போறீங்க. ஒன்னே ஒன்று கவனமா இது பண்ணிக்கோங்க. கிலோமீட்டர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவை வந்து சேம் ஆக்கிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்று மீட்டர் ஆக்கிக்கோங்க, இல்லை எல்லாத்தையுமே கிலோமீட்டர் ஆக்கிக்கோங்க. ஸோ அளவு பார்த்துக்கோங்க. 2 கிலோமீட்டர் 500 மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் யூனிட்டா மாத்திக்கோங்க. ஸோ கொஸ்டின் விசிபிளா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஈஸியான கொஸ்டின், பார்க்கறதுக்கு தான் பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஆனா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. நார்த் டைரக்ஷன், சூப்பர். பிரேம்குமார் நார்த்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து வெஸ்ட், ஆப்ஷன் பி வந்து நார்த், ஆப்ஷன் சி வந்து சவுத், ஆப்ஷன் டி வந்து ஈஸ்ட். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நார்த், ஓகே. பிரபா நார்த் சொல்லியிருக்கீங்க. பிரேம் நார்த், ஓகே. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சித்ரா மேம் நார்த், அஜய் நார்த் சொல்லியிருக்கீங்க. கிருத்திகா மேம் நார்த். ஓகே, நான் சால்வ் பண்ணிடுறேன் அந்த கொஸ்டினை. நான் சால்வ் பண்றேன். ஜஸ்ட் அந்த டைரக்ஷனுக்கு டயக்ராம் வரைஞ்சு அதை பிளேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். A cyclist travels towards the east for 2 kilometers and then turns left to travel 1 kilometer from there. ஸோ இதை வந்து என்ன பண்ணனா ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி டயக்ராம்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல போறாரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் தெரியணும். நார்த் சவுத், இது ஈஸ்ட் இது வெஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எங்க நோக்கி போறாரு? ஈஸ்ட நோக்கி போறாரோ? ஈஸ்ட நோக்கி 2 கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. ஓகே, கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் பயணம் செய்து. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து கிழக்கு பக்கமா போறாரு. ஸோ இதுதானே கிழக்கு. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 கிலோமீட்டர்னு போட்டுக்கிறேன். அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காங்க? and then turns left to travel 1 kilometer. இடது பக்கமா திரும்புறாரு. இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். அப்ப இப்படி பார்க்க நிக்கிறாருன்னா அவருக்கு இடது பக்கம் எது? இதுதான் இடது பக்கம். அப்ப இந்த பக்கம் என்ன பண்றாரு? 1 கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. அடுத்த வரி ரீட் பண்ணுங்க. From there he turns left and travels another 800 meters to reach a T junction. Okay, so அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இன்னொரு 800 மீட்டர் ஓகே லெஃப்ட்ல திரும்பி நல்லா பாருங்க, இடதுபுறம் திரும்பி 800 மீட்டர் பயணித்து தேயிலை சந்திப்பை அடைகிறார். ஓகே, சோ அப்ப 800 மீட்டர். அப்ப நீங்க இது என்ன பண்ணிக்கோங்க, இது கிலோமீட்டர்ல போட்டிருக்கோமா, ஒண்ணு அதை 0.8ன்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைண்ட் லைனாலும் வச்சுக்கோங்க. இங்க இருக்குது கிலோமீட்டர், அங்க இருக்குது மீட்டர்னு. ஓகே, சோ அப்ப இங்க இருந்து என்ன பண்றாரு 800 மீட்டர் போறாரு. கரெக்டா 800 மீட்டர். ஓகே, சோ 800 தானே பெருசுன்னு பெரிய கோடு போட்டு விட்டுறாதீங்க. இது கிலோமீட்டர்ல இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு. ஓகே, சோ இடது பக்கம் 800 மீட்டர் போயிடுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எ ஷார்ட் பிரேக் he turns towards the south and travels 500 meter. ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா தெற்கு நோக்கி திரும்பி 500 மீட்டர் பயணம் செய்கிறார். சவுத்னா எது? இந்த கீழே பார்க்க இருக்கிறது தானே சவுத். அப்ப இங்க இருந்து 500 மீட்டர். ஏற்கனவே இங்க 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் இருக்கு. அப்ப 500ங்கும் போது எவ்வளவு வரும் அவருக்கு? சோ 500ங்கும் போது இதுல பாதி தான் வரும். சோ அப்ப இது 500ன்னு போட்டுடலாம். ஓகே, சோ கொஞ்சம் பெரிய படமா போட்டிருந்தா இன்னும் தெளிவா தெரிஞ்சிருக்கும். சோ 500 மீட்டர். அங்கிருந்து வலப்புறம் திரும்பி 1.2 கிலோமீட்டர். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு?
from there he turns right and travels for 1.2 kilometer. okay so இங்க இருந்து ரைட்ல திரும்பி 1.2 கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. அப்போ இங்க இருந்து ரைட்னா அவருக்கு எது இப்படி பார்க்க நிக்கிறாருன்னா ரைட் எது இதுதான் அவரோட ரைட். அப்ப இங்க இருந்து 1.2 போறாரு. ஏற்கனவே இங்க இருந்து இங்க வர 2 கிலோமீட்டர். ஓகே சோ இங்க ஒரு 800 போட்டோம். அப்போ அதாவது 0.8ன்னு போட்டோம். அப்ப மீதி இருக்க இந்த இடம் வந்து என்னவா இருக்கும் 1.2 கிலோமீட்டரா இருக்கும். அடுத்து என்ன பண்றாரு அவரு finally he turns right and travels for 1 kilometer. okay வலது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் பயணம் செய்தார். அப்ப இங்க இருந்து சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 1 கிலோமீட்டர் பயணம் பண்றாரு. சோ அப்ப இதுதான் 1 கிலோமீட்டர்னா என்ன வரும் ஏற்கனவே இது ஒரு 500 மீட்டர். ஓகே சோ அப்ப 500 இதுல கொஞ்சம் இது 500 இது ஒரு 500 அப்ப 1 கிலோமீட்டர் போட்டாச்சா. அடுத்து என்ன சொல்றாங்க அவர் தனது தொடக்க நிலையில் இருந்து எந்த திசையில் இருக்கிறார். இதுதானே அவர் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ். இங்க இருந்து தானே படம் வரைய ஆரம்பிச்சோம். சோ இங்க இருந்து இது என்ன டைரக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இவ்வளவு தூரம் படம் வரைஞ்சு கடைசி வெறும் டைரக்ஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது அவர் என்ன டைரக்ஷன் வருவாரு நார்த் பார்த்தாலே தெரியுதா. அப்படி இல்லைன்னா இதுல ஒரு படம் வரைஞ்சுக்கோங்க. இதை நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு போட்டுக்கோங்க. அப்போ இது என்னது நார்த் டைரக்ஷன்ல அவர் இருக்காரு. நார்த் வடக்குங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே கிளியரா புரியுதா. சோ கரெக்டா அந்த லெஃப்ட் ரைட் நார்த் சவுத் எல்லாம் கரெக்டா போட்டீங்கன்னா டைரக்ஷன் கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். 72 88.25 ஸோ 72 88.25 ஆப்ஷன் 4 ஆப்ஷனுமே விசிபிளா தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணியாச்சா. ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ 392 ரூபாய்க்கு வித்திருக்காரு. அப்போ அந்த 392ங்கிறது 122.5க்கு ஈக்குவலா இருக்கும். அதுல இருந்து 100% என்னன்னு கண்டுபிடிங்க. வர்ற ஆன்சரை 392ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் பாயிண்ட்ல வரும் அப்படிதானே. ஆன்சர் 88.25 வருது. அதனால 88.25 வந்திருக்கு எல்லாருக்கும். ஈஸியான கொஸ்டின் தானே. கால்குலேஷன்ல எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணுங்க. 122.5 எதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ யாருமே இன்னும் கரெக்ட் ஆன்சர் சொல்லல. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே 72 சூப்பர் 72 சொல்லியிருக்கீங்க. ஓகே 72 ஒரே ஒருத்தர் தான் 72 சொல்லியிருக்கீங்க, அஜய் மட்டும்தான். ஓகே நான் சால்வ் பண்றேன். ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் இருக்கும், பாயிண்ட்ல வரும் அவ்வளவுதான். A shopkeeper expect a gain of 22.5% on his cost price. If in the week his sale was 392, what was his profit ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் தனது அடக்க விலையில் 22.5% லாபத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு வாரத்தில் அவரது விற்பனை ரூபாய் 392 என்றால் அவருடைய லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே சோ இப்போ அவரோட காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே நம்மளா அசியூம் பண்ணிக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா காஸ்ட் பிரைஸ்ல 22.5 வந்து லாபம் கிடைக்கணும்னு சொல்றாரு. அப்போ அவரோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 22.5% வந்து லாபத்துல விற்கணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? 122.5க்கு விற்கணும். இதுதான் என்னது செல்லிங் பிரைஸ். எதுல? பார்ட்ல. ஓகே இல்லனா பெர்சன்டேஜ்லன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? ரூபாயில 392 ரூபாய்க்கு விற்கிறாரு. நமக்கு பெர்சன்டேஜ்ல என்ன தெரியும்? 122.5 தெரியும். அப்ப 122.5 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 392க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 100% என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா? அப்ப 100% என்னன்னு பாருங்க. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டு 122.5 ஈக்குவல் டு 392 இன்டு 100 இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 392 டிவைடட் பை 100. இங்க என்ன வரும்? சாரி இன்டு 100 டிவைடட் பை 122.5 வருமா? சோ மேலையும் கிளையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணா இது 1225 மாறிடும், இது 1000 மாறிடும். இப்போ நாம 25 வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 4 25 100 0. அடுத்து இங்க 4 25 100, 9 25 உங்களுக்கு என்ன வரும்? 245 சம்திங் வரும். சோ 9 டைம்ஸ் போகும். ஏன்னா 5 டைம்ஸ் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 25 5 125, இங்க வர்றது பாத்தீங்கன்னா 225 வருது. அப்ப 9 டைம்ஸ் போகதான் வாய்ப்பு இருக்கு. சோ 49. அடுத்து நாம இன்னும் இதை கால்குலேட் பண்ணோம்னா 8 டைம்ஸ் போகுமா? சோ யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 9 இருக்கு. அப்ப 8 டைம்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. 49 into 8 72 32 39 கரெக்ட். ஆக்சுவலா சின்ன வாய்ப்பாடுல இருந்து கட் பண்ண வேண்டாம். யூனிட் டிஜிட் வச்சு பாத்தீங்கன்னா பெரிய வாய்ப்பாடு எடுத்தே நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப 49 உட்கார்ந்து இது எந்த வாய்ப்பாடுல கட் ஆகும்னு யோசிக்கிறதுக்கு பதிலா 49 வச்சு 392 கட் பண்ண யோசிங்க. இங்க 9ல முடிஞ்சிருக்கு, இங்க 2ல முடிஞ்சிருக்கு. அப்ப யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது 8ஆல கட் பண்ணலாம். சோ அப்ப 8ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன கிடைக்கும்? 320 கிடைக்கும். காஸ்ட் பிரைஸ் என்ன கிடைச்சிருது? 320 கிடைச்சிருது. நமக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? லாபம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப லாபம்ங்கிறது என்னது? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் क्वेश्चनலயே சொல்லிட்டாங்க 392 னு. அப்ப 392 மைனஸ் 320 ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு 72 னு கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு என்னது? லாபம், ப்ராஃபிட். ஓகே 72ங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ஆனா நிறைய பேர் இந்த क्वेश्चனுக்கு ஏன் ராங்கா ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல. ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன क्वेश्चनல டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஏக்கு பதிலாக கிராஸ், பிக்கு பதிலாக டிவைடட் பைன்னு மாத்திட்டு போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பி 3 4, டி வந்து 6. ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான क्वेश्चन தானே. போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம் இதுக்குள்ளே. 3. ஓகே ரஞ்சித் 3 சொல்லியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. பிரபா ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. சுப்லக்ஷ்மி மேம் 3 சொல்லியிருக்கீங்க. ஓகே பிரவீன் 3 சொல்லியிருக்கீங்க. கிருத்திகா மேம் 3, சுபாஷ் 3. ஓகே சூப்பர். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான்.
ஜஸ்ட் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணணும், கிராஸ்ன்னு போடணும். பி இருக்க இடத்துல டிவைடட் பைன்னு மாத்தணும். சி இருக்க இடத்துல பிளஸ்ன்னு மாத்தணும். டி இருக்க இடத்துல மைனஸ்ன்னு மாத்தணும். அவ்வளவுதான். ஸோ இப்படி மாத்துனீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? ஸோ 94 பிக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை. ஸோ பிகினரா இருந்தீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பினா டிவைடட் பை, சினா பிளஸ் போடணும், டினா மைனஸ். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ண பண்ண பார்த்ததுமே நீங்களே போட்டுடலாம். 94 பினா என்ன பண்ணணும், டிவைடட் பை போடணும். ஸோ டிவைடட் பை 47. சினா என்ன பண்ணணும், பிளஸ். ஸோ பிளஸ் 63. அதுக்கப்புறம் என்ன வரும், மைனஸ். அப்படிதானே, கரெக்ட் தானே. டினா மைனஸ், மைனஸ் 14. ஏனா கிராஸ், கிராஸ் 5. அடுத்து சிக்கு வந்து பிளஸ். ஓகே, பிளஸ் சி. அடுத்து என்ன, சாரி, சிக்கு வந்து என்ன பண்ணணும், பிளஸ் போடணும். அவ்வளவுதானே. 5 பிளஸ் என்ன வரும், ஸோ 5 பிளஸ் என்ன வரும், ஸோ ஈக்குவல் டு -2. புரியுதா? நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த கொஸ்டின்ல ஏபிசிடிக்கு என்ன பண்ணணுமோ அந்த சிம்பிள் மட்டும் தான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ நாம வந்து போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். அப்போ பினா என்னது, பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓனா ஆஃப், ஆஃபும் இல்லைங்க, டிவிஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டிவிஷன் இருக்கு. அப்போ இதை டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், இதை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நான் டிவைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மல்டிபிளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த 2 இங்க 63 இருக்கு. 2 பிளஸ் 63 மைனஸ் இது என்னது 70 பிளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் மார்க்க ஈக்குவல் டு -2 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் தான் வேணும், அப்படிதானே. ஸோ எக்ஸ் தான் வேணும். ஸோ இல்ல இந்த நம்பர் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இங்க என்ன இருக்கும், 65 இருக்கும். இங்க -70 இருக்கு. அப்போ -70ல இருந்து 65 போனா என்ன வரும், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை அப்படியே போடணும். அப்போ நமக்கு என்ன வரும், -5 கிடைக்கும். -5 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இருக்கும். இதுல இருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 அந்த பக்கம் வரும்போது +5 ஆகும். அப்போ +5 ஆகும்போது எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ 3ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரியுதா? சோ ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஜஸ்ட் போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணாலே குயிக்கா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல. சோ இதுக்கு வந்து நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். சோ நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், பி வந்து 18, சி வந்து 25, டி வந்து 19. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ண வேண்டாம். நான் இதுக்கு முன்னாடி உள்ள லைவ் கிளாஸ்லயும் இந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் லேட்டு இயர்லின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒரு 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதான் சொல்றேன், பழைய லைவ் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதாவது அது பழைய லைவ் கிளாஸ் இல்லை, இப்போதான் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். மேயோட கம்ப்ளீட் பண்ண லைவ் கிளாஸ். அந்த கிளாஸஸ்ல 1 or 2 வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே தரவா பாருங்க. பிளஸ் அது போக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நாம கொடுத்துருக்கோம், அதையும் படிங்க. சிலபஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை 3 நீங்க பெர்ஃபெக்டா முடிச்சிருந்தாலே கண்டிப்பா உங்களால 90+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். லைவ் கிளாஸ்லயும் ஸ்பீடா ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ஏன்னா இதை நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2-2.5 நிமிஷம் ஆகும். அதே ஷார்ட்கட்ல சால்வ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 30 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே இன்னும் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ் வந்து வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்டு ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் 10 சிம்பிளிஃபிகேஷன் வந்து சால்வ் பண்ணுங்க. அப்போதான் அந்த 2x2 மல்டிப்ளிகேஷன், அந்த டிவிஷன், அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஸ்பீடாக வரும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? யாருமே நான் ஆன்சர் பண்ணலை. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தராவது கண்டுபிடிச்சிங்களா ஆன்சர் என்னன்னு? ஆப்ஷன் சி. ஓகே, சுபாஷ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. சூப்பர். ஸோ எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க.
ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் டி படித்தாலும் என்டிபிசி படித்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபோல்டர் போட்டு நீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க வீக்லி பிளானை. ஓகே, இந்த கொஸ்டினை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். A man moving with a speed of 20 km per hour to cover a distance from his house to his office is late by 10 minutes. If he moves with a speed of 25 km per hour, he reaches his office 5 minutes earlier. Find the distance between the house and the office. ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், எவர்கிரீன் கொஸ்டின் கூட சொல்லலாம். இந்த லேட் இயர்லி வச்சு கேட்பாங்க. இதே இது ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு போறது அந்த மாதிரி தான், அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாத்துவாங்க இந்த கொஸ்டின்ல. ஒரு நபர் தனது வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது 10 நிமிடம் தாமதமாகிறது. ஒருத்தர் 20 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாருன்னா 10 நிமிஷம் வந்து என்ன ஆகுது, லேட் ஆகுது. அதே 25 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆபீஸுக்கு போயிடுறாரு. என்ன பண்ணிடுறாரு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆபீஸுக்கு போயிடுறாரு. அப்ப வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. ஒரு ஸ்பீட்ல போகும்போது லேட் ஆகுது, அதே கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறாரு. அப்ப இந்த மாதிரி லேட் ஏர்லின்னு வருது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு. ஓகே, சோ இது வந்து ஷார்ட்கட். ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு, கொடுத்திருக்க ஸ்பீடு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும் இன்டு டைம். ஓகே, சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கடைசி நிமிஷத்துல நாம அந்த 2 செகண்ட் சாரி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல இருப்போம். 10 செகண்ட் 20 செகண்ட் இல்ல 30 செகண்ட்ல இருப்போம். அந்த டைம்ல இருக்கும்போது இந்த மாதிரி நாம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் 10 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடோட ப்ராடக்ட், ரெண்டு ஸ்பீடையும் மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை ஸ்பீடோட டிஃபரன்ஸ் இன்டு டைம். அப்ப ஸ்பீட் என்னது 20, இது 25. அப்ப 20 இன்டு 25 டிவைடட் பை இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும், 25 மைனஸ் 20 என்னது 5 கிடைக்கும், இன்டு டைம். அப்ப இதுல ரெண்டு டைம் இருக்கு மேம், அதுல எந்த டைம் எடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னா இப்ப என்ன வந்திருக்கு, 10 நிமிஷம் லேட்டுன்னு வந்திருக்கு. இது வந்து என்னது 5 நிமிஷம் ஏர்லின்னு வந்திருக்கு. அப்ப லேட்டு ஏர்லின்னு வந்திருக்கா. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 15 நிமிஷம்னு கிடைக்கும். ஆனா அந்த 15 அப்படியே போடக்கூடாது. ஏன், ஏன்னா இது நிமிஷத்துல இருக்கு. இங்க கொடுத்திருக்க ஸ்பீடு பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, கிலோமீட்டர் பெர் மணில இருக்கு. ஓகே, ஹவர்ல இருக்கு. அதனால நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து ஹவரா மாத்த போறோம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு, ஓகே, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம், 60 நிமிஷம். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸ ஆசா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 60 ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். சோ பிகினர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 15 அப்படின்னு வச்சே சால்வ் பண்ணிடுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து தப்பா வந்துடும். ஏன்னா 15 எதுக்கு வைக்க கூடாது, இங்க இருக்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இது வந்து டைம் வந்து நாம எதமா மாத்திக்கணும், ஹவர்ஸா மாத்திக்கணும். ஓகே, அப்ப கட் பண்ணும்போது ஒரு 5 5 3 5 15. சோ திருப்பி வேற இல்லைன்னா டைரக்டா ஒரு 15 15 4 15 60 கட் பண்ணிருக்கலாம். அப்படிதானே. சோ ஒரு 3 3 23 60. சோ அந்த 20 20 கட் ஆகிரும். ஃபைனலா 25 மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அப்ப வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 25 கிலோமீட்டர். 25ங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த ஷார்ட்கட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ புக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிரைவ் பண்ணி போட்டிருப்பாங்க, அது டைம் எடுக்கும். இது வந்து எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லேட் இயர்லி சம் வந்துச்சுன்னா ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். சோ 20 இன்டு 25, அப்புறம் டிஃபரன்ஸ் எடுக்கணும் 5, அதுக்கப்புறம் டைம் 10 + 5 15. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிரும், குயிக்கா ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இந்த படத்தை பார்த்து ஆன்சர் பண்ணணும். இதுதான் கொஸ்டின், இதுதான் படம். ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சிஏ கோர்ஸ்ல இருக்கிறது மட்டும் படிச்சா எம்டிஎஸ்க்கு ஃபுல் மார்க் வாங்கலாமா? எஸ், எம்டிஎஸ் கரண்ட் அஃபேரும் இதுல வந்து கவர் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேருக்கு நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் மட்டுமே போதும். ஆன்சர் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஆக்டர்ஸ் who are also directors but not playwrights. தமிழ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கும் கொஸ்டின் ஓபன் பண்ணிடுறேன்.
சோ இயக்குனராக இல்லாமலும் நாடக எழுத்தாளர்களாக இல்லாத எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள்? சோ புரிஞ்சுச்சா? ஆக்டராகவும் டைரக்டராகவும் இருக்கணும். ஆனா யாரா இருக்கக்கூடாது? பிளே ரைட்டர்ஸா இருக்கக்கூடாது. அப்ப இந்த சர்க்கிள் அப்படியே தூக்கி விட்டுருங்க. இதை தூக்கிட்டு ஆக்டருக்குள்ளேயும் டைரக்டருக்குள்ளேயும் யார் வராங்கன்னு பாருங்க. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். 19. ஓகே. ஸோ எல்லாருமே 19 தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் ஓபன் பண்ணவா? ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொடுக்கல, படம் வந்து தமிழ்ல கொடுக்கல, படத்துல வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இயக்குனராக இல்லாமலும் நாடக எழுத்தாளர்களாக இல்லாத எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள்? சோ கொஸ்டின் எதுவும் தப்பா இருக்கா? இயக்குனரா இருக்கக்கூடாது. ஒரு செகண்ட். பிளே ரைட்டர்ஸ், ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ் ரெண்டுமே இருக்கணும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வியூ பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தமிழ்ல வந்து ரொம்ப தூய தமிழ்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து புரியாது. ஓகே, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினுக்கு சைட்ல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ரீசனிங்ல உள்ள சில கொஸ்டின் வந்து தமிழ்ல ரீட் பண்றதை விட இங்கிலீஷ்ல ரீட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கோடிங் டிகோடிங் டைரக்ஷனு சம்டைம்ஸ் பஸ்ஸிலா இருக்கட்டும், அது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழை விட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? how many such actors are there? எத்தனை ஆக்டர் வந்து இருக்கிறாங்க who are also directors? அவங்க டைரக்டராவும் இருக்கணும், ஆனா பிளே ரைட்டர்ஸா இருக்கக்கூடாது. அப்ப பிளே ரைட்டர்ஸ்னா யாரு? இந்த சர்க்கிள். அப்ப இதுல எதுவுமே வரக்கூடாது. இதுல எதுவுமே வரக்கூடாது. பிளே ரைட்டர்ஸ்னா இதுல எதுவுமே வரக்கூடாது. ஆக்டருக்குள்ளேயும் இருக்கணும், டைரக்டருக்குள்ளேயும் இருக்கணும். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய நம்பர். அப்ப எந்த நம்பர் வரும்? 19. 19 தான் ஆக்டருக்குள்ளேயும் இருக்கு, டைரக்டருக்குள்ளேயும் இருக்கு. சோ 19 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான், பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. தமிழ் மீடியம் கொஸ்டின் கொஞ்சம் இதுல டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. ஸோ எக்ஸாம்லையும் பாத்தீங்கன்னா சில தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப தூய தமிழ்ல கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ அத மாதிரி இருக்கும்போது நீங்க கொஸ்டினை இங்கிலீஷ்ல எக்ஸாம்ல வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருவாங்க எக்ஸாம்ல. ஸோ தமிழ்ல இதுல வந்து கொஸ்டின் வந்து தப்பா தான் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டருக்குள்ளேயும் ஆக்டராகவும் இருக்கணும், டைரக்டராகவும் இருக்கணும், ஆனா பிளே ரைட்டர்ஸா இருக்கக்கூடாது. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5460 யுவராஜ் 5460 சொல்லியிருக்கீங்க. சுப்லக்ஷ்மி மேம் 3150. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்றேன். 5460 தான் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் பார்த்துட்டீங்களா? ஆப்ஷன் ஏ வந்து 1890 கொடுத்திருந்தாங்க, பி வந்து 3150 கொடுத்திருந்தாங்க, சி வந்து 5460 கொடுத்திருக்காங்க, டி வந்து 1260 கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க. 3150. ஓகே, சூப்பர். 3150. ஓகே, நிறைய பேர் 3150 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 5460 ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, எல்லாருமே 3150 தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க? the profit earned by a company is to be divided among 3 friends who invested their money in the company in the proportion of 6:9:11. If the share of the person who invested the most is 2310, then what is the sum of the money received by the other 2 friends? ஒரு நிறுவனம் சம்பாதிக்கும் லாபத்தை அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த 3 நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காங்க. எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு 6 பங்கு, ஒருத்தருக்கு 9 பங்கு, ஒருத்தருக்கு 11 பங்கு. ஓகேவா? அதிக முதலீடு செய்தவரின் பங்கு ரூபாய் 2310. ஓகே, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2310 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிற 2 பேருக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்திருப்பாங்க? ஓகே, இந்த ரேஷியோவை பாருங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது? 11. அப்ப இவர் தான் என்னது? அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஓகே, சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க?
அதிகமா இன்வெஸ்ட் பண்ணவர் 2310 சொல்லியிருக்காங்க அப்படிதானே. ஸோ அப்போ 11 பார்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2310க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ் போகும், திருப்பி 1 டைம் போகும் அப்படிதானே. கட் பண்ணா 2 11 22, ஸோ 210 கிடைக்கும். 1 பார்ட் வந்து 210 கிடைக்கும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? மத்த 2 பேரோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மத்த 2 பேரோடது என்ன வரும்? 9 plus 6 வந்து 15 அப்படின்னு கிடைக்கும். மத்த 2 பேரோடது என்ன வரும்? 9 plus 6 வந்து 15 கிடைக்கும். அப்போ 15க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? ஸோ அப்போ 21 into 15 போடும்போது 5 10 11. ஸோ எதுவும் தப்பா பண்ணியிருக்கேனா? ஸோ 1 பார்ட் வந்து 210, மற்ற 2 பேரோடதுங்கும் போது 15 கிடைக்கும். அப்போ 5 10 11க்கு 1, ஸோ 3 315. ஸோ 0 ஆட் பண்ணும்போது 3150 கிடைக்கும். ஓகே, ஸோ 3150ங்கிறது ஆப்ஷன் பி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஜஸ்ட் ரேஷியோலே சால்வ் பண்ணிடலாம். 11 பார்ட் வந்து 2310னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். மற்ற 2 பேரோடது கேட்டிருக்காங்க, அதனால ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும். பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா 210 into 9 கண்டுபிடிச்சு 210 into 6 கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. ஆன்சர் கரெக்டா தான் வரும், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். சப்போஸ் 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 9 minus 6 3 போடணும். அப்ப 3 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, சோ இல்லனா இவங்களோடது இந்த 9 பார்ட் இருக்காரு இல்லையா, சோ இவரோடது மட்டும் என்னன்னு கேட்டா 210 into 9 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இல்லனா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இவரோடது என்னன்னு கேட்டா 210 into 6 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்களோ அது கூட மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன அசியூம் பண்ணலாம், என்ன அசம்ஷன் எடுக்கலாம்? ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன அசம்ஷன் எடுக்கலாம்? ஓகே, 2. சூப்பர். ஆனந்தன் 2 சொல்லிருக்கீங்க, யுவராஜ் 2 சொல்லிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஒரு நம்ம ஊர்லயே அப்படிதான் எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு சுவர்லையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு இடத்துலயா இருக்கட்டும், இங்கெல்லாம் குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதினாலும் மக்கள் கொட்டதான் செய்வாங்க நம்ம ஊர்ல. ஆனா அது எழுதி போடும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கொட்டாம இருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி எழுதி போட்டா என்ன பண்ண மாட்டாங்க? குப்பையை கொட்ட மாட்டாங்க. ஸோ ஒன்லி 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. தமிழ் மீடியம்க்கு ஓபன் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வசனம் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குப்பையை கொட்டாதீங்கன்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க ஒரு செவர்ல. ஓகே, ஒன்லி 2 ஃபாலோஸ். எல்லாருமே 2 தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? a notice indicating, ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. don't spill the trash, ப்ளீஸ் யூஸ் த டஸ்ட்பின். இங்க குப்பையை கொட்டாதீங்க. ஓகே, குப்பையை கொட்டாதீங்க, டஸ்ட்பினை யூஸ் பண்ணுங்க, குப்பை தொட்டியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் ஆஃபன் டு நாட் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க எழுதி போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த இடத்துல குப்பை போடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பீப்புள் டென் டு ரீட் நோட்டீசஸ் அண்ட் ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப அந்த இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதை ரீட் பண்ணிட்டு ஓகே இந்த இடத்துல குப்பை போடக்கூடாது போல அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு குப்பை தொட்டியில போய் குப்பையை போடுவாங்க. ஓகே, சோ தமிழ் மீடியம் பாருங்க. குப்பையை கொட்டாதீர்கள், தயவு செய்து குப்பை தொட்டியை பயன்படுத்தவும் என்பதை குறிக்கும் ஒரு அறிவிப்பு. முடிவு பாருங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட். இதுல இருந்து முடிவு. மக்கள் பெரும்பாலும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதுல இருந்து நாம இதுக்கு வர முடியாது, இந்த கன்க்ளூஷன் வர முடியாது. அப்படிதானே? மக்கள் அறிவிப்புகளை படித்து வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் அப்படி எழுதி போட்டிருக்காங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க? ஓகே அப்படின்னு அந்த இடத்துல குப்பையை கொட்ட மாட்டாங்க. சோ அப்போ ரெண்டாவது இது ஃபாலோ ஆகுது. ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகே, அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க.
ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அவங்களோட திறன் என்னங்கிறத கண்டுபிடிங்க, எஃபிஷியன்சி என்னங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த 205 டிவைடட் பை அந்த எஃபிஷியன்சி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்ன வந்துடும், எவ்வளோ டைமுக்குள்ள வேலையை முடிப்பாங்கங்கிறது தெரிஞ்சிடும். சிம்பிளான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி வந்து 80 மினிட்ஸ், ஆப்ஷன் சி வந்து 100 மினிட்ஸ், ஆப்ஷன் டி வந்து 1 hour 30 மினிட்ஸ். ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. மனோஜோட எஃபிஷியன்சி என்ன வரும், 5/4 வரும், அப்படிதானே? சுவாத்தியோடது வந்து 4/5 வரும். ரெண்டு எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணும்போது 20, ஸோ 25, 16, 41/16 கிடைக்கும். ஸோ 41/60 அதான் அவங்களோட எஃபிஷியன்சி. டார்கெட் எவ்வளோ, 205 லிட்டர் வாட்டர். அப்போ 205 டிவைடட் பை 41/20 போடணும். ஓகே, 41/20 போடும்போது 100 வருமா? ஸோ ஈஸி தான். ஆன்சர் பண்ணுங்க, பேப்பர் பண்ண இல்லாமலே சால்வ் பண்ணிடலாம். எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. ஆப்ஷன் சி. ஓகே, பிரபா ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. அஜய் 100 சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான், ஜஸ்ட் பேப்பர் பண்ண இல்லாம சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கவனமா அந்த கால்குலேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா. எக்ஸாம்ல ஒரு 5 to 10 செகண்ட்ல சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. சாகிர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, ரம்யா மேம் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. கௌஷிகா ஆப்ஷன் சி. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மனோஜ் and his wife Swati fill a tank with water fetched from a well. Manoj fetches 5 liters of water in 4 minutes, whereas Swati fetches 4 liters of water in 5 minutes. Find the time taken by them together to fetch 205 liters of water. மனோஜும் அவரது மனைவி சுவாதியும் கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரை தொட்டியில் நிரப்புகிறார்கள். மனோஜ் 4 நிமிடங்களில் 5 லிட்டர் தண்ணீர் எடுக்கிறார். சுவாதி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, 5 நிமிடங்களில் 4 லிட்டர் தண்ணீரை எடுக்கிறார். 205 லிட்டர் தண்ணீரை எடுக்க அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சோ மனோஜோட இது என்ன அப்படின்னா 4 நிமிஷத்துல வந்து என்ன பண்றாரு, 5 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துடுறாரு. 4 நிமிஷத்துல 5 லிட்டர், 4 நிமிஷத்துல 5 கேக் பண்றாரு. அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, 4 நிமிஷம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா 5 கேக் வந்து பண்ணிடுவாரு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அவரோட திறமை எவ்வளவு இருக்கும், 5/4 இருக்கும், அப்படிதானே? 4 நிமிஷம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா 5 கேக் பண்ணுவாரு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அவரோட திறமை எஃபிஷியன்சி என்ன இருக்கும், 5/4 இருக்கும். இப்ப சுவாதி கிட்ட கொடுக்குறேன். இது வந்து யாரு, மனோஜ். ஓகே, சோ இப்போ சுவாதி கிட்ட கொடுக்குறேன். சுவாதியோட திறமை என்னன்னா 5 நிமிஷத்துல 4 கேக் பண்ணிடுவா. 4 லிட்டர் தண்ணின்னு வச்சுக்கோங்க, இல்ல கேக்குன்னு கூட வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு 4 கேக் பண்ணுவா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கேக் பண்ணுவா, 4/5, அப்படிதானே? சோ 4/5. அப்ப சுவாதியோட திறமை எவ்வளவு, 4/5. ஓகே, இப்ப ரெண்டு பேருக்கும் நான் டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னா 205 கேக் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். 205 லிட்டர் தண்ணின்னு கூட வேண்டாம், நீங்க 205 கேக் பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்படின்னா அந்த டாஸ்க கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள ரெண்டு பேரும் அதை முடிப்பாங்க. ஓகே, இப்போ மனோஜோட எஃபிஷியன்சி எவ்வளவு, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கேக் பண்ணுவான், 5/4. இதை கேன்சல் பண்ண வேண்டாம், ஏன்னா பாயிண்ட்ல வரும், அப்ப கஷ்டமா இருக்கும். அப்போ 5/4 கேக் வந்து ஒரு நிமிஷத்துல பண்ணிடுவான். ஓகே, ரெண்டு பேரையும் சேர்த்து வேலைக்கு வச்சிருக்கேன். அப்போ ஒரு நிமிஷத்துல மனோஜ் 5/4 பண்ணிடுவான், சுவாதி 4/5 பண்ணிடுவா. புரியுதா? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க. அப்ப எனக்கு திறமை எவ்வளவு இருக்கும், எவ்வளவு எஃபிஷியன்சி, எவ்வளவு இது வரும் எனக்கு. சோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 4 20. சோ 25 5 25, 25 16 41. சோ 41/20 கிடைச்சிரும். மனோஜ் பிளஸ் சுவாதியோட திறமை எவ்வளவு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 41/20. மனோஜுக்கு மட்டும் வேலையை கொடுத்தேன்னா 5/4 தான் அவனோட திறமை. சுவாதிக்கு மட்டும் வேலையை கொடுத்தேன் அப்படின்னா 4/5 தான் அவளோட திறமை. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னா அவங்களோட திறமை எவ்வளவுனா 41/20. ஓகே, அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட 2 கேக்குக்கு கொஞ்சம் கூடுதல் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்ப டார்கெட் என்னன்னா 205 கேக் வந்து பண்ணணும். ஓகே, அப்போ ஒரு நிமிஷத்துக்கு இப்ப என்ன பண்றாங்க, 41/20 பண்றாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 41/20. அப்போ 205 கேக் வந்து பண்ணணும். ஓகே, 205 கேக் வந்து பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், 205 டிவைடட் பை 41/20 போடலாமா?
ஓகே, அப்போ இந்த 20 மேல போயிடும். அப்போ 205 into 20 divided by 41 இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணும்போது யூனிட் டிஜிட் வச்சு பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 5ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 5 டைம்ஸ் போகுமா, 5 into 20 என்ன வரும், 100 minutes. ஓகே, 100 minutes. 100 அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ பண்றாங்க அப்படின்னா 205 பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 41/20 கேக் பண்றாங்கன்னா 205 கேக் பண்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 100 minutes வந்துடும். ஓகே, இதுல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். இதோட லாஸ்ட் கொஸ்டின், இதோட முடிச்சிடலாம் நம்ம கிளாஸ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் விசிபிளா தான் இருக்கு. இதுல எந்த ஆப்ஷனை எடுத்தா ஒரு ஸ்கொயரை உருவாக்க முடியும், உங்களால ஒரு சதுரத்தை உருவாக்க முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் நானே சொல்லிட்டேன். இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இப்போ 2, 3, 5 இந்த படத்தை எடுத்தா உங்களால ஒரு ஸ்கொயர் உருவாக்க முடியுமா? 1, 4, 5 இந்த படத்தை எடுத்தா உங்களால ஒரு ஸ்கொயர் உருவாக்க முடியுமா? இல்ல 1, 3, 4 எடுத்தா ஸ்கொயரை உருவாக்க முடியுமா? ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் சி, சித்ரா மேம் ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. ஓகே, ஸ்கொயர் ஷேப் வரணும். எந்த படத்தை எடுத்தா ஸ்கொயர் ஷேப் வரும்? ஆப்ஷன் ஏ 2, 3, 5. 2, 3, 5 எடுத்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்ல வரும், ஸ்டார்லாம் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. பிரபா ஆன்சர் செக் பண்ணுங்க, கரெக்டா பாருங்க, ஸ்கொயர் வரணும், சதுரம் வரணும். சாகிர் ஆப்ஷன் 4 சொல்லிருக்கீங்க. 2, 3, 4. ஏன் 2 சொல்றீங்க? 2ல எங்க ஸ்கொயர் வருது, ஜஸ்ட் அந்த ஸ்டார் ஷேப்ல வருது. ஸ்கொயருங்கும் போது நமக்கு எல்லா பக்கமும் ஈக்குவலா வரணும். ஸோ அந்த ஈக்குவலா வர மாதிரி வரணும். ஸோ முத்துப்பாண்டி ஆப்ஷன் 2 சொல்லியிருக்கீங்க. 1, 4, 5. 1, 4, 5. நீங்க 5 பாருங்க, 5 வந்து மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஹெக்ஸகன் வந்துடும். ஸோ ஸ்கொயர் வராது. ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன பண்ணணும், 1, 3, 4. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன், ஓகே இப்போ இந்த ஆப்ஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். 2, 3, 5 இருக்கு. நான் இதை பார்த்து எலிமினேட் பண்ணிடலாம். எனக்கு தேவையானது சதுரம், ஸ்கொயர் தான். ஸ்கொயரோட 4 பக்கமும் எனக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க ஸ்டார் ஷேப் இருக்கு, ஸ்டாருங்கிறது எனக்கு அன்ஈக்குவலா இருக்கும், அப்படித்தானே? அப்ப அதை வச்சு நான் எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப 2 வராது. அப்ப ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 1, 4, 5. ஓகே, 1, 4, 5. 5ங்கும் போது பாருங்களேன், கடைசி இதெல்லாம் ஒட்டும் போது இங்க ஹெக்ஸகன் ஷேப் வரும். அப்ப எனக்கு அப்பவும் ஈக்குவல் வராது. அப்ப நான் இதை எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்குது 1, 3, 4 தான். அப்ப அதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அதுக்கு நான் படம் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. 1 எடுக்கிறேன். 1 எடுக்கும்போது எனக்கு எப்படி கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். 1க்கான படத்தை நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து 3வது இதை எடுக்கிறேன். ஸோ 3வது இது எடுக்கும்போது எனக்கு எப்படி வரும், 3வது படத்தை எடுத்து இங்க ஒட்டுறேன். ஓகே, நார்மலா நம்ம வீட்டுல பண்ணுவோம் இல்லையா, அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வாங்கி கொடுத்து அரேஞ்ச் பண்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பஸ்ஸில் மாதிரி. ஸோ அதே தான். இதை எடுத்துட்டு வந்து இதுல ஒட்டுறேன். இதுல ஒட்டும் போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த இதுல எனக்கு என்ன இருக்கும், இந்த படம் இருக்கா. ஸோ இந்த படத்துல பாருங்க, இந்த கோடு இருக்கு. ஸோ அந்த கோடுக்கு இந்த கோடை போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இதை இங்க போட்டுடலாம். இந்த நீளமான இதை நான் இங்க போட்டுருந்தேன். அடுத்து இங்க ஒண்ணு இருக்கா, ஸோ அதுக்கு இங்க போட்டுருது. ஸ்கொயர் கிடைச்சிருதா, நான் வரைஞ்சது புரியுதா? அப்ப நான் இந்த 1, 3, 4 இதை எடுத்தாலே எனக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடைச்சிரும். ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சிடலாமா? சோ இன்னைக்கு கிளாஸை முடிச்சிருவோமா? வேற யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கா? ஸோ ப்ரீவியஸாக கொண்டு போன கிளாஸஸ் பாருங்க, ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கிறது எல்லாமே பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு போன லைவ் கிளாஸ், இப்போ கொண்டு போற லைவ் கிளாஸ் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாம கொடுத்துருக்க மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கனாலே போதும். அது போக நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ், இது போக எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் கொடுத்துருப்போம், அதையும் தரவா படிச்சிருங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நாளை கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நாளைக்கும் 10:30க்கு கிளாஸ் இருக்கும். ஸோ கரெக்டா கிளாஸுக்கு வந்துருங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து மறக்காம கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க. தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.